வரும் 24ஆம் தேதி முதல் கோவை பொள்ளாச்சி இடையே தினசரி ரயில் பயணிகள் மகிழ்ச்சி. கோவை பொள்ளாச்சி மற்றும் பொள்ளாச்சி கோவைக்கு இடையே தினசரி ரயில் சேவை வரும் 24ஆம் தேதி முதல் துவங்கப்படுகிறது. பொள்ளாச்சி கோவை இடையே காலை மற்றும் மாலை இயக்கப்படும் ரயிலை வாரத்தின் அனைத்து நாட்களும் இரு திசைகளில் இருந்தும் இயக்க வேண்டும் என பொள்ளாச்சி ரயில் பயணியர் நலச் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் கோவை பொள்ளாச்சி கோவை தினசரி ரயில் சேவை துவக்க விழா வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. பொள்ளாச்சியில் இருந்து காலை 7:25 மணிக்கு கோவைக்கு செல்லும் ரயில் வரும் 25ஆம் தேதி முதல் வாரத்தின் 7 நாட்களும் இயக்கப்படுகிறது. கோவை பொள்ளாச்சி இடையே வாரத்தின் 7 நாட்களும் புதிய ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் இருந்து காலை 5:20 மணிக்கு கிளம்பி பொள்ளாச்சிக்கு காலை 6:25 மணிக்கு வந்தடைகிறது. மன்னார்குடி கோவை ரயிலின் பெட்டிகளை கொண்டு இந்த ரயில் இயக்கப்படுவதால் தமிழக டெல்டா பகுதியான மன்னார்குடி, தஞ்சாவூர், திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூரில் இருந்து பொள்ளாச்சிக்கு நேரடியாக கோவை பொள்ளாச்சி இடையே முன்பதிவு இல்லை வந்தடையலாம். பொள்ளாச்சியிலிருந்து இரவு 8:55 மணிக்கு கிளம்பி கோவைக்கு இரவு 10:15 மணிக்கு புதிய ரயில் வந்து சேருகிறது. கோவை, போத்தனூர், கிணத்துக்கடவு மக்கள் பொள்ளாச்சியில் காலை திருச்செந்தூர் ரயிலை பிடிக்கவும் மற்றும் திருச்செந்தூரிலிருந்து இரவு பொள்ளாச்சி வந்து கோவை நோக்கி செல்ல இந்த புதிய இணைப்பு ரயில் பயனாக இருக்கும். பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு மக்கள் கோவையிலிருந்து இரவு கிளம்பும் சேரன், நீலகிரி, பெங்களூரு உள்ளிட்ட ரயில்களை பிடிக்கவும் இந்த புதிய ரயில் வசதியாக இருக்கும். மறுமார்க்கத்தில் வெளியூர்களில் இருந்து கோவைக்கு காலை 5:20 மணிக்கு வருபவர்கள் புதிய கோவை பொள்ளாச்சி ரயிலில் பயணம் மேற்கொள்ளலாம். பொள்ளாச்சி ரயில் பயணியர் நலச் சங்கத்தினர் கூறுகையில், நீண்ட நாள் கோரிக்கையான கோவை பொள்ளாச்சி தினசரி ரயில் இயக்குவது நிறைவேறியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. வரும் 24ஆம் தேதி கோவையில் இருந்து இந்த ரயில் சேவை துவக்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் உள்ளோம் என்றனர். இதற்கிடையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் வெளியிட்டுள்ள பதிவில், நமது தொடர் முயற்சியின் காரணமாக பொள்ளாச்சி கோவை பயணியர் ரயில் தினசரி இரு திசைகளிலும் வரும் ஞாயிறு முதல் இயக்கப்படும் என்பதை பயணியர் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்.